டேய் சும்மா இருடா இருடா. நீ என் முகத்தை திருப்பிக்க. திருப்பிக்கோடா. சித்ரா இங்க பாரு, முழுசா நனைஞ்ச பிறகு எதுக்கு முக்காடு? அக்கா நடந்த எல்லாத்தையும் சூர்யா என்கிட்ட சொல்லியாச்சு. ஐயோ அக்கா, சூர்யா சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. சரி நான் நம்பல. இப்ப நீ சொல்லு, அங்க என்ன நடந்துச்சு? யார்கிட்டயும் சொல்லாத விஷயத்த என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லு. ஐயோ அக்கா, அப்படி மறைக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்கலையேக்கா. இங்க பாரு சித்ரா, நீ மறைக்கிறது கடைசியில உனக்கு தான் அது பிரச்சனை ஆகும். என்னக்கா நீங்க விட்டா நான் தான் பிரபாவை குத்துனன்னு ஒத்துக்கிட்டு என்ன ஸ்டேஷன்ல சரண்டர் ஆக சொல்லுவீங்க போல இருக்கு. அக்கா நான் சத்தியமா எதுவுமே பண்ணலக்கா. ஐயோ காயத்ரி, நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லமா. அக்கா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு இந்த சித்ராவை பத்தி நல்லா தெரியும். அவ நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நிறைய கொடுமைங்க பண்ணிருக்கா. இருந்தாலும் கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் போக மாட்டான்னு தான் எனக்கு தோணுதுக்கா. ஐயோ காயத்ரி, இந்த விஷயத்துல இருந்து வெளியில வந்ததும் உனக்கு கண்டிப்பா நான் கோயில் கட்டுறமா. இன்னும் என்ன பத்தி நல்ல விதமா உங்ககிட்ட எடுத்து சொல்லு. முடிஞ்சா இதே விஷயத்த நீ போலீஸ் கிட்டயே சொல்லிடு. டேய் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேப்பேன், ஆனா நீ அம்மாவை தப்பா எடுத்துக்க கூடாது. அப்படி என்ன நீ பண்ண? இல்லடா, இந்த பிரபா விஷயம். என்ன சொல்ல வர நீ? இல்ல பிரபாவ இப்படி பண்ணது ஓ ஏற்பாடா? உனக்கு என்ன மனநல சரியில்லாம ஆயிடுச்சா? என்ன பேசுற நீ? இல்ல ஒரு தாயா இல்ல பேயா? என்ன பத்தி இப்படி ஒரு கேள்வி கேக்குற? இருடா அதுக்கு இல்லடா. நாம அந்த வைத்தியரை தேடும் போது கூட அவன் மட்டும் என் கையில கிடைச்சு அப்படி கொன்னுடுவேன்னு நீ கொடூரமா சொன்ன பாத்தியா? அதான் ஒருவேளை அந்த கோபத்துல பிரபாவை இப்படி பண்ணிட்டியோன்னு எனக்கு தோணுச்சு. டேய் கோச்சுக்காதப்பா, சும்மா ஒரு டவுட்ல தான்ப்பா கேட்டேன். நான் வந்ததுல இருந்து உன் கூட தானே இருக்கேன். அப்புறம் எதுக்கு உனக்கு எப்படி எல்லாம் டவுட் வருது? நான் என்ன டபுள் ஆக்ஷனா? ஒருத்தன் இங்க இருக்கும்போது இன்னொருத்தன் அங்க கொலை பண்றதுக்கு விட்டா நீ என்ன மாட்டி விட்டுற போல இருக்கு. அம்மா போய் அப்படி உன்னை சந்தேகப்படுவேனா? கோச்சுக்காதடா. டேய் எனக்கு ஒரு விஷயம் தோணுதுடா. பேசாம அனாமிகா தான் அப்படி பிளான் பண்ணி நம்மள ஹாஸ்பிடலுக்கு வர வச்சாங்கிற விஷயத்த போலீஸ்ல உண்மையை சொல்லி